வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 32வது நாளுக்கான கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், கேள்வி எண் 311. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/√9 மைனஸ் √8 மைனஸ் 1/√8 மைனஸ் √7 ப்ளஸ் 1/√7 மைனஸ் √6 மைனஸ் 1/√6 மைனஸ் √5 ப்ளஸ் 1/√5 மைனஸ் √4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மாதிரி கொஷனில் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? √9. அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? √4. அந்த நம்பரையும் அப்படியே எழுதிக்கோங்க. குறி பாருங்க, சைன் சேஞ்ச் ஆகி வருது. மைனஸ் இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் சொல்ல போனால் மைனஸ் இருக்குது. கரெக்டாக நடுவில் கீழே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இப்படி கீழே மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேங்க. இவ்வளோ தான் சிம்பிளான லாஜிக். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான் இது. என்ன பண்ணுறோம்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அதே மாதிரி இந்த லாஸ்ட் நம்பர், இது ரெண்டும் என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கிறோம். நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடுவில் குறி இருக்கும். கீழே நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ், ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3, 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2, அப்போ 3 + 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 5. ஸோ இதோட ஆன்சர் 5. முடிஞ்சிச்சு. நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம். சரிங்க சார், நடுவில் ப்ளஸ் இருந்தான்னு சொன்னீங்களே, அப்போ எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, அப்போது 1/√9 ப்ளஸ் √8, இங்கேயும் ப்ளஸ் வரும். 1/√8 ப்ளஸ் √7. இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குல்ல, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா? கீழே ப்ளஸ் வரும்போது அப்படி எதுவுமே மாறி இருக்காது. மேலேயும் கண்டிப்பாக என்னவே வந்துடும் அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே வந்துடும். இது எழுதுறேன் பாருங்க. நீங்கள் தேவைன்னா இதுலேயே இன்னொரு கொஸ்டின் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இதையும் எழுதி வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், நடுவில் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்னா ப்ளஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? √9. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? √4. நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். 9க்கு ரூட் எடுத்தா 3, 4க்கு ரூட் எடுத்தா 2, அப்போ 3 - 2 என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இந்த கொஸ்டினையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 5 அப்படிங்கிறது தான் நமக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? இந்த இடத்துல நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. நடுவில் மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ் வந்தால் என்ன பண்ணணும்ட்டு ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 312. சம அடிபாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கு. இது ஆக்சுவலாக பழைய சிலபஸ்ல இருந்த கொஸ்டின். புது சிலபஸ்ல இதே மாடலில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை தனியாகவே புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை, இந்த மென்சுரேஷன் 3D இருக்கு இல்லையா, 10th புக்கில் வரக்கூடியது, 10th புக்கில் வரக்கூடிய அளவியல் டாபிக், நான் அதில் வரக்கூடிய டாபிக்ஸ் மொத்தத்தையுமே உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்க வால்யூமில் கேட்குற கொஸ்டின் எல்லாமே எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த 10th மேத்ஸ் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த டாபிக் மட்டும் நான் தனியாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதை பார்த்து வச்சுட்டிங்கன்னா அவங்க இந்த மாடலில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ இதில் ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குது. கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறது, வலைபரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்குறது. அந்த ரிப்பீட்டடாக அந்த 2-3 கொஸ்டினை தான் கேட்குறாங்க. ஒரு 2 முறை கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுட்டிங்கன்னா கூட கீழே இருக்கிற ஆன்சர்லேருந்து உங்களால் ஈஸியாக சூஸ் பண்ணுற முடியும். சரியா? ஓகே, இங்கே வருவோம். 3 வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. கூம்பு, அரைக்கோளம், உருளை. இதோட கன அளவு விகிதம் கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² h ஈஸ்ட், விகிதம்ன்றதால ஈஸ்ட் வைக்கிறோம். அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr³ ஈஸ்ட். உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr² h. சம அடிபாகம், ஏற்கனவே முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கோம் பாருங்க. சம அடிபாகம்னால என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரம் சமமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ முதல்ல இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயும் பை இருக்கிறதால பை கேன்சல் ஆகிடும். ஆரம் சமம், அப்போ ஆரம் சமமாக இருக்கிறதால r², இங்கே r³ இருக்கு இல்லையா, இதில் ஒரு r² கேன்சல் ஆகிடும். மீதி ஒரே ஒரு r நிற்கும். அடிபாகம் சமம், உயரமும் சமம், எல்லா உயரமும் சமம். ஆனால் இங்கே உயரமே இல்லையே சார் அப்படின்னா அரைக்கோளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்னு சொன்னாலும் உயரம்னு சொன்னாலும் சேம் தான். சரிங்களா? அப்போ இந்த உயரங்கிறதும் ஆரங்கிறதும் எல்லாமே சமம் தான். ஸோ இந்த உயரம், இந்த ஆரம், இந்த உயரம், இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன நிற்கும்? இங்கே 1/3 ஈஸ்ட்டு 2/3, இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் 1. எப்பவுமே பையில் நம்பர் வச்சுக்க மாட்டோம். பையில் 3 இருக்குது. அப்போ மொத்தத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ணிடுறோம்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகிடும், 1 அப்படியே இருக்கும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகிடும், 2 அப்படியே இருக்கும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 1s are 3. ஸோ ஆன்சர் 1:2:3. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடியுதா? சரிங்களா? அடுத்ததா 313. 63% ஆஃப் 3 4/7. 63% பர்சன்டேஜ்னு சிம்பிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பையில் 100 வரும். இன்ட்டு ஆஃப் அப்படின்னால என்ன அர்த்தம்னா இன்ட்டுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா பையில் 100 வரும். பர்சன்டேஜ் நம்மள என்னன்னு கேட்குறாங்கன்னா
இன்ட்டில் 100 வரும் சரியா. 3 4/7 இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அப்போ இதை இம்ப்ராப்பராக மாற்றணும். ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா. என்ன பண்ணணும், 3721 இங்கே ரெண்டுத்தையும் பெருக்கணும், இது கூட இதை கூட்டணும். 3721 25 பை கீழே இருக்கிற 7 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், 1 25 25 4 25 100 1 7 7 9 7 63. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 9/4. ஆனால் அவங்க ஃப்ராக்ஷனில் நிற்கல, டெசிமலில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ பாருங்கள், 9 4 அடித்தோன்னா 1 4 4 ஈர்னாங்க 8 புள்ளி மீதி 1 கிடைக்கும். 1 கூட 0 சேர்த்தேன்னா 10 ஈர்னாங்க 8 மீதி 2 கிடைக்கும். 2 கூட 0 சேர்த்தேன்னா 20 ஐநாங்க 20. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2.25. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா. இந்த மாடலில் நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தரேன் பாருங்க. உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க 63% சொல்லியிருந்தாங்க இல்லையா. நான் உங்களுக்கு தரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, 70% ஆஃப் 3 4/7 ஃப்ராக்ஷன் அதே தான் எடுத்துக்கிறேன். நான் இது மட்டும் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 70% எடுத்துக்கிறேன். 70% ஆஃப் 3 4/7 இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா 35% ஆஃப் 3 4/7. ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்கள். நிறைய பேர் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொஸ்டின் கூட நேற்று ஒரு 5 6 கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா. எக்கச்சக்கமான பேர் அதுக்கான ஆன்சர்ஸை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ தூரம் போட்டு பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த உழைப்பு தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெடிகேஷனோட செய்கிறோம் அப்படிமோ அதுக்கு ஏற்ற பலன் கட்டாயம் இருக்கும். அது மாதிரி ஒரு சிலர்லாம் நான் ரொம்ப நாளாக எழுதிட்டு இருக்கேன் சார், ஆனால் மேத்ஸில் தான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த கவலை உங்களுக்கு தேவைப்படாது. நம்ம சொல்லிட்டு வர இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக நான் ஒரு 700லேருந்து 800 கொஷின் வரைக்கும் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கொஷினாவது உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ளே சொல்லி தந்துடணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சீசன் 1ல் போட்ட கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஈவினிங்கில் நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரீசனிங் கொஷினும் போட்டிருக்கோம். நேற்றுக்கு ஒரு ரீசனிங் கொஷின் ஒரு 20 கொஷின் போட்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முடியுதோ ஒரு 20 இல்லை 10 அடுத்தடுத்த நாள் வரும்போது ரீசனிங் கொஷின்ஸை நான் உங்களுக்கு கண்டினியூவாக போடுறேன். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் இருக்கிற டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸாக உங்களுக்கு சிலது என்னென்ன தேவைப்படுதோ அதையும் நான் அப்பப்போ உங்களுக்கு குரூப்பில் போடுறேன், யூடியூப்லேயும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா. ஏன்னா ஒரு சிலருக்கு முன்னாடி போட்ட சில வீடியோஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி டாபிக் நீங்கள் ஏதாவது கேட்குற டாபிக் முன்னாடி ப்ரீவியஸாகவே நம்ம போட்டிருக்கோன்னா நான் உங்களுக்கு அதோட லிங்க்கையும் குரூப்பில் தரேன். கொஞ்சம் ரெகுலராக அந்த குரூப்லையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். மேத்ஸில் நம்மளோட எய்ம் என்ன, 25 out of 25. இந்த 2025 அங்கே கேட்கக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக மேத்ஸில் நம்ம 25க்கு 25 எடுக்கிறோம். அந்த இது மட்டும் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாம் கட்டாயம் நீங்கள் செய்யணும். வெறும் நம்ம சொல்கிறத மட்டும் பார்த்துட்டு விட்டுறது கிடையாது. அது மாதிரி கூடுமான வரைக்கும் எல்லா கொஷின்ஸையும் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், மெத்தடாகவும் சொல்லிடுறேன் இல்லையா. ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாமா. அடுத்ததா கேள்வி எண் 314. ஒரு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரிக்கிறது எனில் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் எவ்வளவு? நம்ம இதுக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ஷார்ட்கட்டை பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க. வட்டத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க ஆர், அதோட பரப்பு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². நம்ம பையை கன்சிடர் பண்ண வேண்டியது கிடையாது, ஏன்னா அது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூன்றதால அது வேண்டாம். அப்போ r² மட்டும் வச்சுக்கிறேன். இவங்க இந்த மாடலில் இந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகரிக்குது குறையுதுன்னு எதை சொன்னாலும் நம்ம ஆரம் என்னன்னு தான் எடுத்துப்போம்னா 10 தான் எடுத்துப்போம். ஏன் 10ன்னு எடுத்துக்கிறோம்னா r², 10 ஸ்கொயர் பண்ணும்போது அப்போ தான் என்ன கிடைக்கணும்னா 100 கிடைக்கும். ஏன் 100 கிடைக்கணும்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்போவுமே 100 பேஸ் பண்ணது. அதனால இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1% அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரம் என்ன எடுத்திருக்கோம் 10. 10ல் 10%னா ஒரு 0 விட்டுருவோம், கரெக்டா. ஆனால் 1%னா ஆக்சுவலாக 0.1 2 ஸ்தானம் முன்னாடி வரணும். இப்போ 10ன்னு இருக்குது, இதில் 10%னா 0.1 ஸ்தானம் முன்னாடி வரும், அதான் இந்த ஒரு 0 போயிடும். சப்போஸ் 10ல் 1%னா 1 2 ஸ்தானம் முன்னாடி வரும், அப்போ பாயிண்ட் இங்கே வரும். ஸோ 0.1 எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா 0.1 அதிகமாகுது. பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10% அதிகமாகுது 20% அதிகமாகுதுன்னு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 1% கொடுத்துருக்காங்க. ஸோ 1%னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே 10ன்னு இருக்குது, இப்போ அதில் 0.1 அதிகமாகுது. அப்போ அதிகமாகுதுன்னா 10ஐயும் 0.1ஐயும் சேர்த்தா என்னவாகும் 10.1 ஆகும். அப்போது ஏற்கனவே ஆரம் 10ன்னு இருந்துச்சு, இப்போ 10.1 ஆயிருக்கு. இந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். நிறைய பேருக்கு இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் 10 எடுக்கிறோம் அப்படிங்கிறதே பெரும்பாலானவருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். கவலையே பட, நீங்கள் எந்த நம்பர் எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாகுது குறையுதுன்னு கொடுத்தாலும் ஆரம் நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கிறீங்க 10. ஏன்னா அப்போ தான் ஸ்கொயர் பண்ணும்போது 100ன்னு கிடைக்கும். ஆச்சா. அடுத்தது 1%. 10ல் 1% என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இப்படி யோசிச்சுக்கோங்களேன்,
10ல் 1% 0 0 கேன்சல் ஆகிடும். 1/10னா 0.1. சப்போஸ் இந்த பாயிண்ட் வச்சு சொன்னது புரியலனா கூட இது புரிஞ்சிருக்கும் பாருங்க. 10ல் 1%னா 0.1. அதிகமாகுதுன்றதால 10 கூட அந்த 0.1 கூட்டிக்கிறேன். 10.1 ஆர் ஸ்கொயர் 10.1 ஸ்கொயர் பண்ணணும். 10.1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 102.01. எப்படி சார் 10.1 இவ்வளோ டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி சொன்னீங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு ஏற்கனவே ஷார்ட்கட் போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறதுக்கோ இல்லை பெருக்கிறதுக்கு 100லேருந்து 110க்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறதுக்கெல்லாம் ஈஸியான ட்ரிக்ஸை சொல்லியிருக்கோம். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி போட்டது தான். அப்போ இங்கே பாருங்க, ஏற்கனவே 100ன்னு இருந்துச்சு, இப்போ 102.01 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு? 2.01 அதிகமாக இருக்கு. கரெக்டாக? ஏற்கனவே 100, இப்போ 102.01. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா 2.01% அதிகமாக இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2.01%. அவ்வளோதான் பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? வேற ஒன்றுமே கிடையாது. சரியா? இதில் நான் ஒரு கொஸ்டின் தரேன். ஏற்கனவே 2 கொஸ்டின் தந்தேன்னா, இப்போ 3ஆவதாக ஒரு கேள்வி. ஒரு வட்டத்தின் ஆரம் இங்கே அவங்க 1% கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 10% அதிகரிக்கிறது. ஒரு வட்டத்தின் ஆரம் 10% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். 10% என்ன ஈஸி. ஏன்? 10ல் 10%னா 1. அப்போ 1 அதிகமாகுதுன்னா இந்த 10ன்றது இங்கே என்னவாயிடும்னா 11 ஆகிடும். அதனால் ஈஸியாக சொல்லிடலாம். அதிகரிக்குதுன்னு சொன்னால் ப்ளஸ் பண்ணணும், குறையுதுன்னு சொன்னால் மைனஸ் பண்ணணும். இப்போ இதுவே 4ஆவதாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 10% குறைகிறது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் குறையும்? இப்போ இங்கே பர்சன்டேஜ் குறைஞ்சுன்னா இங்கேயும் குறையும். சரிங்களா? இது 3ஆவது கேள்வி, இது 4ஆவது கேள்வி. இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் என்ன வரும்ன்றதையும் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்ததா அதே மாதிரி சிலர் கமெண்ட்ல சொல்லும் போதும் நான் பெரும்பாலும் நீங்கள் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ரைட்டாக இருந்தால் தம்ஸ் அப் கொடுத்துருவேன், இல்லை தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன தப்புன்றதை சொல்லிடுவேன். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா எனக்கு அதுக்கான ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம போடுறோம் சார் ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். வேலையுடைய சூழ்நிலையை பொறுத்து சில நேரங்களில் என்னால் ஆன்சர் சொல்ல முடியாமல் கூட போயிடும். நீங்கள் அதுக்காக இது பண்ணிக்காதீங்க. நம்ம சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்கள் உங்களுடைய வேலையை கண்டினியூவாக செஞ்சுட்டே இருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததா கேள்வி எண் 315. 3 பேர் 168 மேலாடைகளை 14 நாட்களில் நெய்கின்றனர் எனில் 8 பேர் 5 நாட்களில் எத்தனை மேலாடைகளை நெய்வர்? சரியா? இது நம்ம ஏற்கனவே சின்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா என்ன? PHD/W. மேலே பர்சன், ஹவர், டேஸு, கீழே ஒர்க்கு. ஒர்க்குன்றது தான் எத்தனை சொல்கிறாங்களோ அது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஷால் சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஒர்க்கு. இப்போ இங்கே பாருங்கள் 3 பேர், அப்போ பர்சன் 3 இன்ட்டு 14 நாட்கள், டேஸ் வந்து 14 பை ஒர்க்குன்றது தான் இந்த 168. பர்சன், ஹவர், டேஸ் இது வரல அப்படின்னாலே மற்ற எல்லாமே ஒர்க்கு தான். அப்போ 168 ஒர்க்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் வருவோம் 8 பேர் 5 நாட்கள் எத்தனை மேலாடைகளை நெய்வர். அந்த ஒர்க்கு எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த W தான். சரிங்களா? ஸோ இந்த W மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மீதி இந்த இங்கே கீழே இருக்கிறத இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஏற்கனவே இங்கே 8 × 5 இருக்கு இன்ட்டு இந்த 168 மேலே இருக்கிற 3ம் 14ம் இங்கே கீழே வந்துடும். கரெக்டாக? அடிக்கலாம் பாருங்க. 1 3 3, 5 3 15, மீதி 1, 6 3 18, 56. ரெண்டாம் வாய்ப்பாடு 7 2 14, இங்கே 2 4, மீதி 1, 8 2 16, இங்கே 1 7 7, 4 7 28. மொத்தத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்கிறத பேருக்குங்க 8 5 40, நன்னாங்க 16, அப்போ 160. ஸோ எத்தனை சால் அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னா ஆப்ஷன் டி 160 சால்களை உருவாக்க முடியும். சரிங்களாமா? ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 316. 2x = q⁻ (32) எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதோட நல்ல கொஸ்டின் பாருங்க. 2x இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 32 q⁻ கொடுத்துருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. q⁻ அப்படின்னா எப்படி எழுதலாம்னா பவர்ல 1/3 எழுதலாம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னா இந்த ஆர்ம்ஸுக்குள்ளாடி நம்பர் எதுவும் போட மாட்டாங்க அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட். பவர்ல 1/2 எழுதலாம். 4th ரூட் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா பவர்ல 1/4 எழுதலாம். அப்போ இங்க பாருங்க q⁻ ரூட்ன்றதை எப்படி எழுதலாம்னா இந்த நம்பருடைய பவர்ல 1/3 இப்படின்னு எழுதலாம். இப்போ 32 ரெண்டோட பவரா எழுதணும். 32 ரெண்டோட பவரா எப்படி எழுதலாம்? 2/5 எழுதலாம். கரெக்டா? ஏன்னா 32 எப்படி சார் தெரியலையே அப்படின்னா 32 இந்த 2 டேபிள்ல போட்டே வந்தீங்கன்னா 16 2 32, 8 2 16, 4 2 8, 2 4, 1 2 2. அப்போ பாருங்க எத்தனை 2 வருது? 1 2 3 4 5 2 வருது. அப்போ 2/5 எழுதலாம். ஸோ 2/5 1s are 5. கரெக்டா? I1 5/3. இந்த பக்கம் இருக்குன்னு என்ன இருக்கு? 2x இருக்கு. ஸோ பேஸ் சேமா இருந்தா பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா
எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் டி 5/3. அவ்வளோதான் பாருங்க, ஒன்றும் இல்லை. இதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த கியூத் ரூட்டை பார்த்து சிலர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த கியூத் ரூட்னா பவரில் போகும்போது 1/3 போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம புரியுதா? ஏற்கனவே ஒரு 4 கேள்வி கேட்டிருந்தேன்னா நீங்கள் 5வது ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. 2x = கியூத் ரூட் ஆஃப் 64. கியூத் ரூட் ஆஃப் 64 இதுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்க. எப்படி இங்கே 32 செஞ்சீங்களோ அதே மாதிரி போட்டிங்கன்னா 2 பவரில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணவும் முடியும். நீங்கள் அதை வச்சு சொல்லலாம். இது 5வது கேள்வி. 6வது கேள்வி 2x = 4th ரூட் ஆஃப் 32. இதே 32 தான் கொடுக்குறேன், ஆனால் ரூட்டை மட்டும் 4th ரூட்னு மாற்றினேன். இப்படி இருந்தால் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது 6வது கேள்வி. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அந்த மாடலை நம்பரை மாற்றி கேட்டால் கூட என்னென்ன வரும் அப்படிங்கிறத சொல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிச்சு, அந்த மாடலே முடிஞ்சு போயிடும். சரிங்களா? இது 316. அடுத்ததா 317. ஆரம் 18 சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் 210 டிகிரி என கொண்ட வட்டக்கோண பகுதியின் சுற்றளவை காண்க. இந்த வட்டக்கோண பகுதி பார்த்தீங்களா, நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த கொஷினை பார்த்துடுறோம். நேற்று கூட பார்த்துருந்தோம். நேற்று பார்த்தது வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, சுற்றளவு. வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சுற்றளவுனா பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா L+2R. பெரிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? L+2R. Lங்கிறது லென்த்து, இந்த லென்த் ஆஃப் த ஆர்க், ஆர்க்கோட லென்த்து. ஆக்சுவலாக வெறும் L கேட்குறாங்கன்னா Lக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. L கண்டுபிடிக்க ஃபார்முலா θ/360 × 2πr. இதுதான் L கண்டுபிடிக்க ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா ஷீட்லையும் சொல்லியிருக்கோம். இந்த ஃபார்முலாஸை தனியாகவே இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? நடத்தியிருக்கோம். Lக்கான ஃபார்முலா L = θ/360 × 2πr. சுற்றளவு கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த L கண்டுபிடிக்கணும், அது கூட 2R ப்ளஸ் பண்ணிக்கணும். 2Rனா ரேடியஸுடைய 2 மடங்கை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு L கண்டுபிடிப்போம். L கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? θ/360. θ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 210/360. θ/360 × 2, பையுடைய வேல்யூ 22/7 × R. ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18. அப்போ ஆரோட வேல்யூ 18. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. பாருங்க, 0 0 கேன்சல் ஆகிடும். 1 7 7 3 7 21 கேன்சல் ஆகிடும். 1 3 3 1 3 3 2 3 6 1 2 2 6 2 12 1 6 6 3 6 18. இந்த கேன்சல் பண்ணுறது தான் விஷயமே. இதை தப்பில்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 22 3 பெருக்குனா 66. ஸோ எல் என்ன கிடைக்குது அப்படின்னா 66 கிடைக்குது. இது லென்த் ஆஃப் த ஆர்க் தான், எல் தான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சுற்றளவு. ஒருவேளை லென்த் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இங்கேயே நிறுத்திட்டு இருக்கலாம். சுற்றளவு வேணும்னா இந்த 66 கூட நம்ம ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 18. 18ஓட டபுள் மடங்கு, அதாவது 18 2 36 சேர்த்துக்கிறோம். கூட்டினோன்னா 6 6 12, மீதி 1, 6 4 10. அப்போ 102 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு. ஆப்ஷன் சி. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? நேற்று நம்ம பார்த்தது பரப்பளவு, இது சுற்றளவு. சுற்றளவு கேட்குறாங்கன்னா கட்டாயம் நீங்கள் எல் கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிச்சிட்டு தான் சுற்றளவுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாடல் நீங்கள் அதிகமாக போட்டிருக்க மாட்டீங்கன்றதுக்காக நான் இதில் ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு தரேன். ஏற்கனவே ஒரு 6 கேள்வி கொடுத்துருந்தோம். கரெக்டாக? இப்போ 7ஆவதாக ஒரு கேள்வி தரேன் பாருங்க. இதே மாதிரி வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர், அதனுடைய மைய கோணம் 30 டிகிரி. இப்படி இருந்துச்சுன்னா அதோட சுற்றளவு என்ன, பெரிமீட்டர் என்னன்றதை கண்டுபிடிங்க. 1. 8வது கேள்வி, ஆரம் 42 சென்டிமீட்டர், அதனுடைய மைய கோணம் 60 டிகிரி. இப்படி இருந்துச்சுன்னா சுற்றளவு என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. சரிங்களாமா? நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், பரவாயில்ல, போட்டு பாருங்க. இந்த கேள்வியெல்லாம் போட்டுட்டு ஆன்சர் என்றதை இப்போ உடனே சொல்லும் போது இந்த 2 7வது கேள்வி 8வது கேள்வியும் போட்டுருங்க. போட்டு உடனே ஆன்சர் என்றதை கீழே சொல்லிடுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டினை பாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு நோட்லையும் நீங்கள் அதே மாதிரி போடும்போது ஒன்றுங்கிற ஒன்றா போட்டுட்டிங்கன்னா நாளைக்கு எடுத்து பார்க்குறப்ப இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நோட்டில் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிட்டு இருக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துக்கணும். நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, நமக்கு இது பார்த்துட்டோம் ஆனால் நமக்கு எக்ஸாமில் கேட்டால் போட்டுருவோமான்னு டவுட் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம 4-5 கொஸ்டின் போட்டு வச்சுருக்கோம், நம்மளால் இது எக்ஸாமில் கேட்டால் கூட இந்த கொஸ்டினை போட்டுற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த 2 கேள்விக்கான ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் கேள்வி எண் 318. ஒரு திண்ம கோளத்தின் கனளவு 7241 1/7 கன சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரத்தை காண்க. கோளத்தோட கனளவு. கோளத்தோட கனளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 πr3. இதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேல்யூவாக சொல்லியிருக்காங்க. 7241 1/7 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை இம்ப்ராப்பராக மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? இது 2 வழக்கமான வேலை தான். இது 2த்தையும் பெருக்குவோம். எப்படி? 1 7
7, 4 7 28, மீதி 2, 7 14 2 16, மீதி 1, 7 49 50. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா வர ஆன்சர் இது. இது கூட என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற 1 கூட்டுவோம். அப்போ கூட்டினோன்னா என்ன கிடைக்குது, 50 688ன்னு கிடைக்குது. ஸோ 50 688 பையில் இருக்கக்கூடிய 7, இதுதான் கன அளவு. அப்போ பாருங்க 4/3 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு r³ இதுதான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 50 688/7ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் என்னன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, மாற்றும் போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது r³, ஆரம் மட்டும்தான் தேவை. அப்போ அந்த ஆரத்தை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் அமைச்சிருங்க. r³ ஈக்குவல் டு ஏற்கனவே அங்கே என்ன இருக்குது, 50 688/7, 4/3 அங்கே போயிடுச்சுன்னா 3/4, 22/7 அங்கே போயிடுச்சுன்னா 7/22. சரியா, இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 7 7 கேன்சல் ஆகிடும். இங்கே 4ஆம் வாய்ப்பாட்டிலே அடிச்சிடலாமா, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 1, 7 8, மீதி 2, 6 24, மீதி 2, 7 28, இங்கே 8, 2ஆம் வாய்ப்பாடு 11 2 22. இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 6 2 12, 3 2 6, 3 2 6, மீதி 1, 6 2 12, 11ஆம் வாய்ப்பாடு 11 11. இங்கே அடிச்சிங்கன்னா I11 55, மீதி 8, 7 11 77, மீதி 6, 6 11 66. முடிஞ்சிச்சா? இப்போ கீழே எந்த நம்பரும் கிடையாது. அப்போ மேலே இருக்கிறது ரெண்டே நம்பர். என்னென்ன நம்பர் இருக்குது, 576 இன்ட்டு 3ன்னு இருக்குது. 576 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 3 18, மீதி 1, 7 21, 22, மீதி 2, 3 5 2 17, 1728 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, r³. அப்போ r³ வேல்யூ, r³ உடைய வேல்யூ 1728, ஆரோட வேல்யூ 1728ங்கிறது 12ஓட கியூப். அப்போ ஆரம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். இல்லை சார் 1728 மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், 12 கியூப்னு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இங்கே வச்சு கூட ஆன்சர் வச்சு கூட முடிவு பண்ணிக்கலாம். 3 கியூப் பண்ணால் 3 9 3 27, 7ன்னு முடியும். ஆனால் எங்கே 8ன்னு முடியுது. 0 கியூப் பண்ணால் 0ன்னு முடியும், இது கிடையாது. 1 கியூப் பண்ணால் 1ன்னு முடியும், அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 12 சென்டிமீட்டர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம புரிஞ்சு முடியுதா? அப்படி இல்லைன்னா ஆரத்தை கொண்டு வந்து அப்ளை பண்ணி இந்த 4/3 πr³ பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். அதுவும் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரியே போட்டு சொல்லிடலாம். ஓகேவா? சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 319, 1.6 பார் என்பது பின் வருவனவற்றுள் எந்த பின்னத்துக்கு சமம்? இதுவும் முக்கியமான ஒன்று பாருங்க. பெரும்பாலான தேர்வுகளில் இந்த மாடலை யூஸ் பண்ணி அவங்க கேட்டுடுறாங்க. இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி பார் வந்தால் இதுக்கான ஆன்சர்ஸை எப்படி பண்ணுறதுன்னு. இன்னைக்கு வெடிகாலம் கூட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் குரூப்லையும் இந்த மாடலில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு அனுப்பியிருக்கேன் பாருங்க ஒரு வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1.6 பார்னு கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளி எடுத்துருங்க, நம்பரை சேர்த்து எழுதுங்க, 16. அடுத்தது புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், பார் இல்லாத நம்பர், புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1. அந்த 1 மைனஸ் பண்ணுறேங்க. சொல்கிறது புரியுதா? அப்படியே சேர்த்து எழுதிடுறோம் நம்பரை. அதுக்கப்புறம் புள்ளிக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணிடுறேன். பை புள்ளிக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர். பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர். ஒரு நம்பர் இருந்தால் 1 9, புள்ளிக்கு முன்னாடி 2 நம்பர் இருந்தால் 2 9. அந்த மாதிரி எத்தனை இருக்கோ அத்தனை நம்பரை போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள், 16 - 1 பை 9. 16ல் 1 போயிடுச்சுன்னா 15, 15/9 கேன்சல் பண்ணால் 3 9, I3 15. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி 5/3. முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரியுதா உங்களுக்கு இது? சரிங்களா? இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த இப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பரில் பார் இருக்குது, இப்போ 2 நம்பரில் இருந்தால் என்ன, 3 நம்பரில் இருந்தால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். சரிங்களா? தேவை அப்படின்னா அந்த வீடியோ, இந்த மாடலில் கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுது, இதில் ஒரு 2 3 டைப் இருக்குது. அந்த எல்லா டைப்புமே நம்ம அந்த மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் வேணா அந்த வீடியோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது இன்னும் இந்த மாடலில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 320, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதத்தை காண்க. அப்போ வீட்டோட விலை முதல்ல 15 லட்சமாக இருந்திருக்கு, அப்புறம் 12 லட்சம் ஆயிருக்கு. அப்படின்னா எவ்வளோ லட்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு. கரெக்டா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வீட்டோட விலை 15 லட்சம். ஸோ 15 லட்சம் அப்படின்னா 15 லட்சம் போட்டுட்டோமா? இது 15 லட்சம். எவ்வளோ குறைஞ்சிருக்கோ இல்லை அதிகமாக இருக்கோ அதை தான் மேலே போடணும். எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 3 லட்ச ரூபாய். அப்போ 3 லட்சம்ன்றதை மேலே போட்டுரும். சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, குறைந்த சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னோம், சதவீதம்னாலே
இன்ட்டு 100%. சரியா? பாருங்க 5 0, இந்த 5 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3, I 3 15, 1 5 5, 2 5 10, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா 20% குறைஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20%. முடிஞ்சிச்சு பாருங்க. புரியுதா? இல்லை இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 15 லட்ச ரூபாய் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 3 லட்ச ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஈஸியாக சொல்லலாம். 15ல் 1.5 லட்சம்ன்றது 10%. 1.5 லட்சங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்படியே டபுள் ஆக்குறேன். அப்போ 20%ன்றது 3 லட்சம். முடிஞ்சிச்சு பாருங்க. இப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்ம்லாம் எதுவுமே இந்த விஷயத்துல எதுவுமே போடாமே சொல்லலாம். 15ல் 10%னா 1.5. அப்போ 20%னா 3 லட்சம் தானே குறைஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் 20% அப்படின்னு சொல்லிட்டு கூட ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? சரிங்களா? அதே மாதிரி 30-40%னாலும் உங்களால் நம்மளால ஈஸியாக இது பண்ண முடியும் அவங்க சொல்லியிருக்கிற நம்பரை வச்சு. சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு 320 கேள்விகள் முடியுது. இதில் ஒரு 8 கேள்விகள் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயே நிறைய பேர் அந்தந்த கொஸ்டினை பார்த்துட்டு அப்பப்போ ஆன்சரை போட்டுட்டு இருப்பீங்க. சந்தோஷம். மீதி போடாதவங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா மீதி இருக்கிற கொஸ்டின்லாம் உங்கள் நோட்லேயே ஆன்சர் போட்டுக்கோங்க. கீழே கமெண்ட்லேயும் அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு 10 கேள்வியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.